உன்னை அடைக்க பிடிக்கலையே, பகல் கனவில்லையே, தொலைஞ்ச பிடிக்கலையே, கொஞ்சம் குறைஞ்ச பிடிக்கலையே, உன்னை அடைக்க பிடிக்கலையே, பகல் கனவில்லையே. வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்க்க அவனு டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா, சரி கொஞ்சம் சொல்லணுமா, எனக்கு சொத்து சொல்லம் வந்தா மாத்திடுற முந்தா, மக்கள் நான் மாசம் மாசம் கட்டுற சந்தா. வரசாம பத்திக்கப்பா ஒருத்தோறும் திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மயங்காட்டி கண்டிக்கப்பா தயங்காத வெத்தையில வெத்தையில சாகும் நேரத்தில் புலம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சந்தான கொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் ரீசன் சீரல் ஆயில்ல
முறிச்சா நாளாலே கண்ணு நெஞ்சோடு உன சேர்த்து இறுக்கி அணைச்சு ஒரு முத்தம் வைப்பேண்டி நீ அப்பா இனி பாணி நாக்குக்குள்ளார குத்திக்கு ரெடி சந்தனத்தை தொட்டு தொட்டு நெத்தியில குட்டி போட்டு வச்சு குட்டு வந்தா பட்டு வெக மச்சில தப்பு சுட்ட சுட நெய் போட்டு கட்டு போற புள்ள கட்டு கழுத்துல தாலி கட்டி கூட்டி போவேனே இருக்கா இருக்கா ஒரு நாள் ரசிச்சேன் உன்னையே நினைச்ச தினமும் சிரிச்சேன் ஜிமிக்கி நடுவா ஒரு நாள் ஒழிச்சேன் கடைசி வரைக்கும் நான் வருவேன்
வணக்கம். உங்களோட பேர்? ஓகே, உங்களோட பேர்? ஓகே, இன்றைக்கி உங்களோட திருமணம்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? ஃப்ரெண்டோட பேர்? எங்கே இருக்காங்க? வவுனியாவில் தான் இருக்காங்க. சரி, வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தால் யாராக இருக்கலாம்? அக்காட பேர்? எங்கே இருக்காங்க? ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஒருவேளை உங்களோட சைட்லேருந்தும் வந்திருக்கலாம். உங்களோட சைட்லேருந்து வந்திருந்தால் யாராக இருக்கலாம்? ஐடியா இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது அனுப்பியிருந்தாங்கண்டா? இல்லை. சரி, உங்களுக்காக விஷ் பண்ணி ஃப்ளவர் பொக்கே வந்திருக்கு 2 பேருக்காகவும். அதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு சொல்லி உங்களுக்காக ஃப்ளவர் பொக்கே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்பெஷலாக இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்ததாக பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? வாட்ச் வந்திருக்கா? சரி, 2 பேரும் வாங்கி ஓப்பன் பண்ணுங்க. சரி, 2 பேருக்காகவும் கப்பல் வாட்ச் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, அதுக்கு முதல் யாராக இருக்கலாம்? பொண்ணு சைட்லேருந்து இங்கேருந்து வந்திருந்தால் யாராக இருக்கும்? சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். இதுக்குள்ள ஒரு வெட்டிங் கிஃப்டாக ஸ்பெஷலாக ஒன்று வந்திருக்கு. சரியா? என்ன வந்திருக்கலாம்? சரி, என்ன வந்திருக்கும்? சரி, 2 பேரும் வாங்கி ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, மேலே தூக்குங்க. அப்படி ஓகே, எவ்வளோ வந்திருக்கலாம்? எவ்வளோ மாதிரி இருக்கு? ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்கள். 50,000 வந்திருக்கா? இல்லையே, கூட வந்திருக்கு. 1 lakh. அதை விட கூட வந்திருந்தா? ஓகே, உங்களுக்காக அதில் 1 lakh வந்திருக்கு. சரியா? ஓகே, இப்போ நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க ஃபைனலாக சொல்லுங்கள். அடுத்தடுத்த கிஃப்ட்டுகள் இருக்குது. சரியா? குழு உங்களோட சைட்லேருந்து தான் வந்திருக்கேன்டா. யாராக இருக்கலாம்? யாராக இருக்கலாம்? தம்பியாக்கள பேர்? சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே, 2 பேருக்காகவும் சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. அதையும் அப்படி வாங்கிக்கொள்ளுங்க. உங்களோட சைடில் இருந்தான் வந்திருக்கு. ஃபொரின்ல இருந்தான் வந்திருக்குண்டா. யாராக இருக்கலாம்? அக்கா மட்டும்தான் இருக்காங்களா? அக்காவும் அத்தானும் தான் இருக்கான். ஷூரா? சரி, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்ட். யார் அனுப்பியிருக்காங்க? அக்காவும் அத்தானும். சரி, உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? உங்களுக்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களோட அத்தான் சரத், அதோட அக்கா சிந்து, நிந்தனன்னு சொல்லி அக்காட பிள்ளைகளும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா அக்காட்டேருந்து வருமென்னு சொல்லி? இப்படி வருமெண்டா? ஓகே, என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? இந்த திருமணத்தில் அவங்க இல்லை. ஸோ அவங்க சார்பாக இவ்வளோ அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. உங்களை சந்தோஷமாக பார்க்க ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காங்க. சரியா? அக்காவுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? ஓகே, உங்களோட அக்கா ஃபேமிலி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே.